அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற பயிற்சி குரு பெயர்ச்சி. நல்லது நடக்குமா, இருக்கின்ற பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற கவலை ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமே உண்டு. பணக்காரனுக்கு 1000 பிரச்சனை, பரம ஏழைக்கும் 1000 பிரச்சனை. திருமணம் ஆனவர்களுக்கு 1000 பிரச்சனை, திருமணம் ஆகாதவர்களுக்கு 1000 பிரச்சனை. வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 1000 பிரச்சனை, வேலையே இல்லாதவர்களுக்கு 1000 பிரச்சனை. தொழில் செய்பவர்களுக்கு பிரச்சனை, தொழில் இல்லாதவர்களுக்கு பிரச்சனை. மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை கொத்துது குடையுது. எண்ணங்கள் ஒருபோதும் மனசாந்தி அடைய மாட்டேங்குது. மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய சுப மங்களக்காரகன், தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி செல்வங்களை கொடுப்பவர் குரு பகவான். ஒரு ராசிக்கு குரு பார்வை வரும்போது எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் 100% தீர்த்து விடலாம். எண்ணம் பேச்சு சிந்தனை மேம்படுத்தக்கூடியவர் குரு. ஒரு ராசியை வாரி செய்யும்போது தான் எண்ணம் பேச்சு சிந்தனைகள் மாறுபடும். நல்ல முன்னேற்றத்தை நல்ல சிந்தனையை ஏற்படுத்தும். கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குருபகவான் வரும்போது குரு பலன் வந்துவிட்டது என்று அர்த்தம். குரு இருக்கும் வீட்டிலிருந்து 3 பார்வையால் 3 வீடுகளை சுபத்துவப்படுத்துவார். குரு பார்க்க கோடி நன்மை என்று ஜோதிட சாஸ்திர புராண நூல்கள் சொல்கிறது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை மீனராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சோபகிருது வருடத்தில் இந்த குரு பெயர்ச்சியில் மீனராசி என்பவர்களுக்கு கடுமையான கஷ்டங்கள், நினைச்ச கனவு, எண்ணிய எண்ணங்கள் ஒன்றுமே நிறைவேறவில்லை. சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி குரு பகவான் 2ஆம் வீட்டிற்கு வந்தார். ராகுவுடன் குரு கூட்டணி சேர்ந்து குரு சண்டால யோகம். அப்படியே நாட்கள் கடந்து ஒன்றுமே நடக்கலை. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கலை, நல்ல வேலை கிடைக்கல, எல்லாமே ஒரு சிக்கல் பிரச்சனையில் மீனராசி என்பவர்கள் இந்த வருடத்தை கடந்து விட்டீர்கள். மீனராசி என்பவர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதிய வேளையில் உச்சி பொழுதில் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். மீனராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய வீட்டில் குரு பகவான் அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். மீனராசியின் அதிபதி குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சமடைகிறார். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. மீனராசிக்கு தொழில்ஸ்தானாதிபதி 3ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது தைரியம் வீரியம் மேம்படும். நல்ல நல்ல மாற்றங்களை இந்த ஓராண்டு காலம் மீனராசி என்பவர்கள் சந்திக்க போகிறீங்க. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். உங்களை விட உங்கள் தம்பி தங்கை பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வழியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் வில்லங்கங்கள் தீரும். திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டு வந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். 3ஆம் வீட்டிலே குரு பகவான் அமரும்போது தைரியம் வீரியம் மேம்படும். தைரியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்கள் செய்யக்கூடிய வேலை உடனுக்குடன் பன்மடங்கு வெற்றி தான். மீனராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை நேர் 7ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவரை கலத்தரத்தை கெடுத்தார். திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் நிறையா பிரச்சனை, நண்பர்களுக்குள்ளும் பிரச்சனை,
தொழில் பார்ட்னர்களிடமும் பிரச்சனை, உறவினர்களிடமும் பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு மூலையில் தனிமையில் உட்கார்ந்திருந்த காலகட்டமாக போய்விட்டது. 7ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். உடனே திருமணம் நடக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். குருபகவானுடைய 5ஆம் பார்வை 7ஆம் வீட்டிற்கு விழும் பொழுது நண்பர்களுடன் கூட்டணி சேர்ந்து வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலாம், கூட்டாக முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி தான். உறவினர்களுடன் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். 7ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு சந்தோஷமான நிலை கண்டிப்பாக உண்டு. வெளிநாடுகள் சார்ந்த தடை அகலும். மாமனார் மாமியார் நல்ல அந்நிய வன்னியமாக சந்தோஷமாக மீனராசி அன்பர்களுக்கு இருப்பாங்க. இப்போ கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய மருமகளுக்கு நல்ல வரவேற்புகள் கிடைக்கும். மாமனார் மாமியார் அப்பா அம்மாவை போல் இருப்பார்கள். குருபகவானுடைய 7ஆம் பார்வை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பாரி செய்கிறார். 9ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது விட்டு போன சொந்தங்கள், கெட்டுப்போன வாழ்க்கை, பட்டு போன மரம் துளிர்த்து கற்கருன்னு வளரும். கெட்டுப்போன வாழ்க்கை மீனராசி என்பதற்கு மீண்டும் சுபிட்சமடையும். உங்களை விட்டுட்டு வேணான்னு போன சொந்த பந்த உறவுகள் உங்களை தேடி நாடி வருவார்கள். சகல பாக்கியங்கள் உண்டு. தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தை சொத்துக்களால் ஆதாயம். மீனராசி என்பவர்களுக்கு 9ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது தந்தை உடன் பிறந்தவர்கள் வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும். சகல பாக்கியங்கள் உண்டு. அதிர்ஷ்டங்கள் மீனராசி என்பவர்களுக்கு உண்டு. குருபகவானுடைய 9ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. உங்கள் தொழில் வேலை பன்மடங்கு லாபங்களை கொடுக்கும். லாபம் 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 என்று பணம் 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 என்று மீனராசி என்பவர்கள் பெரும்பணம் சம்பாதிக்கலாம். 7.5 நாட்டுச் சனியில் விரயச்சனி 12வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 2ஆம் வீட்டை பாரி செய்கிறார். உங்களுடைய சொல் வாக்கு பேச்சு கொஞ்சம் தன்மையாக இருக்கணும். மீனராசி என்பவர்கள் இதில் மட்டும் கவனமாக இருங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. எடுத்தோடனே நான்லாம் பார்த்துட்றேன்ப்பா, உன்னுடைய கஷ்டங்களை நான் தீர்க்கிறேன் என்று யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. குடும்ப நபர்களிடம் கோவித்து கொள்ளக்கூடாது. குடும்ப நபர்களிடம் சண்டை போட்டு பிரியக்கூடாது. மீனராசி என்பவர்கள் இதில் மட்டும் கவனமாக இருங்க. 7.5 நாட்டுச் சனியில் விரயச்சனி 12வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் அடுத்த ஓராண்டு காலம் மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். ஜென்ம ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இருப்பதே போதும். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, இருக்கிறதே போதும்பா அப்படின்னு பேராசை படாத இருக்கும் வரை மீனராசி என்பவர்களுக்கு பாதக பலன்கள் இல்லை. இருப்பதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களிடம் இருப்பதும் காணாமல் ஓடிவிடும். ஜென்மத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது இப்போ இருக்கின்ற நிலையை அப்படியே தொடருங்க. பெருசாக ஆசைப்பட்டு இருக்கிறதெல்லாம் இழந்து விடாதீர்கள். 7ஆம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு பார்வையில் கேது பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது திருமணம் ஆனவர்களாக இருந்தால் உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ நிறைய கோயில் குளம் செல்வார்கள். அவர்கள் வழியில் நீங்கள் குறுக்கிடக்கூடாது. கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க போக்கில் நீங்கள் விட்டுறணும். நீங்கள் கொஞ்சம் இழுத்து பிடிக்க பார்த்தீங்கன்னா பிரச்சனை வேறு மாதிரியாக போயிடும். மீனராசி என்பர்கள் 3ஆம் வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பிள்ளைகளால், பூர்வீக சொத்துக்களால், தந்தையால், உடன் பிறந்தவர்களால், கணவன் மனைவிக்குள், நண்பர்களுக்குள் எல்லார் வழியிலும் பல நன்மைகள் மீனராசி என்பதற்கு உண்டு. உங்களுடைய மன எண்ணங்கள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அடுத்தடுத்து
ஒவ்வொரு படியாக முன்னேற்றங்களை மீனராசி அன்பர்கள் 2024 வருடம் மே மாதம் முதல் 2025 வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் 12 மாத காலம் உங்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும் பொழுது உங்கள் பேச்சால், உங்கள் வாக்கால், உங்கள் சொல்லால் எல்லாமே உங்களுக்கு நன்மையில் வந்து முடியும். உங்கள் எண்ணங்களை, பேச்சுக்களை ஆத்திர அவசரம் இல்லாமல் பொறுமையாக பேசி மற்றவருடன் காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள். இன்னும் விரிவாக குழந்தை முதல் பெரியோர்கள் வரை இன்னொரு அடுத்த காணொளியில் விரிவாக குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.